சார் ரொம்ப நாளாகவே சொல்லிட்டு இருக்கோம் ஜனநாயகனும் பராசக்தியும் ஒரே நாளில் வந்துட்டு வெளியாக போகுது அப்படின்னு. ஆனால் இப்போ சமீபமாக சொல்கிறாங்க ரெண்டும் ஒரே நாளில் வெளியாக போகுது. அதுதான் உண்மைன்னு கேள்விப்பட்டேன்னு நானே பேரதிர்ச்சியிலேருந்து மீள முடியாமல் இருக்கேன். மலையோடும் போது தலையோடு மோதாது பண்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுக்கிறாரோன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா வளர்ந்து வர்ற ஒரு சிவகார்த்திகேயன் நன்றி மறக்கக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்போ அவர் இந்த தயாரிப்பு நிறுவனத்தின் கை காலில் விழுந்து சார் ரிலீஸ் கொஞ்சம் தள்ளி போடுங்கன்னு கேட்குறது தான் ஒரு மரியாதையான மனிதனுக்கு அழகு. ஆனால் சிவகார்த்திகேயன் அதை செய்யல. அதுக்கு நேர்மாறாக வேறொன்று செஞ்சுருக்கிறாருன்னு கேள்விப்படும்போது உள்ளபடி எனக்கே அந்த படத்துலலாம் அப்படி மலை அப்படி புடி புடியாக வெடிக்கும் பார்த்தீங்களா, எனக்கே கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்துச்சு. இந்த படம் எவ்வளவு தாமதத்துக்கு பிறகு ஆரம்பித்து எவ்வளோ வேகமாக முடித்தாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ ஒரு ஹீரோ என்ன பண்ணியிருக்கணும், சார் இந்த படத்தை எப்போ கொண்டு வர போகிறீங்க, அந்த காலகட்டத்தில் ஜனநாயகன் வர மாதிரி தெரியுது, அப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக போகலாமேன்னு அவர் சொல்லியிருந்தாலோ அல்லது சொல்லாமல் ஒரு முடிவை மனதிற்குள் எடுத்துக்கிட்டு ஒரு வேலை பார்த்துருந்தாலோ இந்த இடத்துக்கு அது வந்திருக்க போகிறதில்ல. ஆனாலும் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் நம்புறது என்னென்னா சிவகார்த்திகேயன் பெரிய ரிஸ்கே எடுத்துட்டாரு. நீங்கள் அங்கே மோதி ஜெயிக்க போகிறதே கிடையாது. அது மலை. இவர் என்ன இருந்தாலும் சுண்டைக்காதான். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இன்றைக்கி நீங்கள் வளர்ந்து ஒரு பெரிய ரசிகர் கூட்டத்தை நீங்கள் வச்சுருந்தாலும் கூட விஜயோடு கம்பேர் பண்ணும்போது நீங்கள் சுண்டைக்கா தானே. அதை நீங்கள் ஏன் அவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்கிறது தான். கண்டென்ட்டாக பராசக்தி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது மாதிரி கட்டாயமாக. அது இன்னொன்று கண்டென்ட் வைஸ் அந்த படம் இந்த ஜென்சி கிட்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கண்டென்ட். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. இப்போ விஜய் இதை எப்படி எடுத்துப்பாரு? ஏன்னா அவர் துப்பாக்கி கொடுத்தாரு, அடுத்த விஜய் இவர்தான்ற மாதிரிலாம் போச்சு. நாளைக்கு எங்கேயாவது சிவகார்த்திகேயன் சிக்கும்பொழுது கண்டுக்காமல் போவார், அவ்வளோதானே. அந்த சமயம் வரும்போது அப்படியே மாற்றிக்கிற மாதிரி அந்த நேரத்தில் தான் ரியாக்ட் பண்ண முடியும். ஓகே, நீங்கள் சிவகார்த்திகேயனுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்ல முடியுமாங்க? சிவகார்த்திகேயனுக்கு பதில் சொல்கிற அளவுக்கு அவர் இருக்கார் இல்லை. அப்போ அவர் நீங்கள் எப்படி வரலான்னு கேட்பதோ. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு அந்தரன் நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். ரொம்ப நாளாகவே சொல்லிட்டு இருக்கோம் ஜனநாயகனும் பராசக்தியும் ஒரே நாளில் வெளியாக போகுது அப்படின்னு. நீங்கள் சமீபத்தில் சொன்னீங்க அப்படிலாம் வெளியாகாது, இது 9ஆம் தேதி 14ஆம் தேதி அப்படின்னு. ஆனால் இப்போ சமீபமாக சொல்கிறாங்க ரெண்டும் ஒரே நாளில் வெளியாக போகுது. அது காரணமே சிவகார்த்திகேயன் தான் தூண்டி விட்டு சொல்கிறாரு. அவர் படம் வர அன்னைக்கே என் படத்தை விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாங்க. உண்மையாக பொய்யாது? அதுதான் உண்மைன்னு கேள்விப்பட்டேன்னு நானே பேரதிர்ச்சியிலேருந்து மீள முடியாமல் இருக்கேன். அதான் அந்த பல பேர் இந்த அஜித் ரசிகர்கள் ஒரு ஸ்லோகன் ஒன்று சொல்லுவாங்க, மலையோடும் போது தலையோடு மோதாதே பண்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுக்கிறாரோன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா வளர்ந்து வர்ற ஒரு சிவகார்த்திகேயன் நன்றி மறக்கக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த திரையுலகத்தில் அவர் யார் உதவியும் இல்லாமல் இந்த இடத்துக்கெல்லாம் வரல. யாரோ ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் மெல்ல மெல்ல கொண்டு வந்திருக்காங்க. கடைசியாக என்ன தான் அவர் ஒரு ஜனரஞ்சகமான வெற்றிகளை எல்லாம் கொடுத்துருந்தா கூட தன் படத்தில் அவரை கூப்பிட்டு ஒரு முக்கியமான காட்சியை அவருக்கு தர்றதுக்கு சம்மதிச்சாருனாலே விஜய் மனசு எப்பேற்பட்ட மனசுங்கிறது அவருக்கு புரியணும். அப்போ அவர் இந்த தயாரிப்பு நிறுவனத்தின் கை காலில் விழுந்து சார் ரிலீஸ் கொஞ்சம் தள்ளி போடுங்கன்னு கேட்குறது தான் ஒரு மரியாதையான மனிதனுக்கு அழகு. ஆனால் சிவகார்த்திகேயன் அதை செய்யல. அதுக்கு நேர்மாறாக வேறொன்று செஞ்சுருக்கிறாருன்னு கேள்விப்படும்போது உள்ளபடி எனக்கே அந்த படத்துலலாம் அப்படி மலை அப்படி புடி புடியாக வெடிக்கும் பார்த்தீங்களா. ஏதோ ஒரு அதிர்ச்சியான காட்சி வரும்பொழுது அப்படியே இமயமலை வெடிக்கிற மாதிரிலாம் சீன் வைப்பாங்க. அந்த மாதிரி எனக்கே கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்துச்சு. என்னடா இவ்வளோ தூரம் இவருக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம், கடைசியில் நிலைமை இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அதான் தேவையில்லாத ஒரு ரிஸ்கை சிவகார்த்திகேயன் எடுத்தாரோன்னு எனக்கு தோணுச்சு. ஓகே, ஒருவேளை சிவகார்த்திகேயன் சொல்லாமல் இருந்து அதுவாக நடந்ததா இருக்கலாமா? ஏன்னா சிவகார்த்திகேயன் தான் சொன்னாருங்கிறதுக்கு நம்ம இது இல்லை, அதுவாக நடந்ததுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் என்ன சொல்கிறேன், ஒரு ஹீரோ ஒத்துழைப்பு இல்லாமல் ஒரு படத்தை அவ்வளோ விரைவாக முடிக்க முடியாது. இந்த படம் எவ்வளவு தாமதத்துக்கு பிறகு ஆரம்பித்து எவ்வளோ வேகமாக முடித்தாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போது ஒரு ஹீரோ என்ன பண்ணியிருக்கணும், சார் இந்த படத்தை எப்போ கொண்டு வர போகிறீங்க, அந்த காலகட்டத்தில் ஜனநாயகன் வர மாதிரி தெரியுது, அப்போது கொஞ்சம் ரிலாக்ஸாக போகலாமேன்னு அவர் சொல்லியிருந்தாலோ அல்லது சொல்லாமல் ஒரு முடிவை மனதிற்குள் எடுத்துக்கிட்டு ஒரு வேலை பார்த்துருந்தாலோ இந்த இடத்துக்கு அது வந்திருக்க போகிறதில்ல. அப்போ ஒரு நைட் அண்ட் டே கூடவே இருந்து ஒர்க் பண்ணி கொடுக்குறாரு, ஓடுறாரு. படத்துக்காக என்னெல்லாம் செய்ய முடியுமோ அவ்வளோ செஞ்சு கொடுக்குறாருங்கும்போது அப்போ நீங்கள் அதை நோக்கி வாங்கன்னு மறைமுகமாக தூண்டுற மாதிரி தானே அர்த்தம். அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்குது. பட தயாரிப்பு நிறுவனம் திமுகவினுடைய பின்புலத்தில் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு அஜெண்டா கூட இருக்கலாம். விஜய் ஒரு சிங்கிளாக வந்தாருன்னா
ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் அள்ளுவார். அப்போ மறுபடியும் ஒரு வசூல் சக்கரவர்த்தியாக அவர் அரசியலுக்கு வரும்போது எம்ஜிஆரே இப்படி வரலையே, இவர் எப்படி வரலாம் அப்படின்லாம் அவங்க வந்து சில கால்குலேஷன்களை போட்டிருக்கலாம். ஓகே. ஆனால் ஒரு ஹீரோவாக உட்காந்து சாம்பிராணி போட்டது யாருங்கிறேன் இல்லையா உங்களுக்கு? இப்போ கடைக்கடையாக சாம்பிராணி போடுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி சாம்பிராணியை போட்டு ஒரு மயக்கத்தை சிவகார்த்திகேயன் ஏற்படுத்திட்டாரோன்னு எனக்கு தோணுது. ஆனாலும் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் நம்புறது என்னென்னா, சிவகார்த்திகேயன் பெரிய ரிஸ்கை எடுத்துட்டாரு. இல்லை இப்போ ஏதாவது இந்த மாதிரி சர்ச்சைகள் வதந்திகள் அப்படின்னா அவரே சொல்லுவார், மேடையில் ஏதாவது கிடைக்கிற மேடைகளில் சொல்லுவார், என்னை பற்றி வதந்திகள் பரவிட்டு இருக்கு, சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த விஷயம் குறித்து வரைக்கும் எதுலையுமே அவர் பேசவே இல்லை. பராசக்தி தனியாக தான் வருது, இவர் தனியாக தான் வராரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது ரொம்ப நாளாகவே இந்த திட்டம் இருந்துச்சு அவர்கிட்ட. அதுதான் இருந்திருக்குங்கிறது தானே இப்போ நமக்கு தெரியுது. ஆனால் அவருக்கு ஒரு விஷயம் புரியலன்னா, முன்னெல்லாம் ஒருத்தர் வீரப்ப கவுண்டர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து யாரெல்லாம் வந்து பெரிய அரசியல்வாதிகளோ இந்தியாவில் அவங்களெல்லாம் தேர்தலில் நிற்கும் போது அங்கே போய் அவங்கள எதிர்த்து நிற்பார். கிட்டத்தட்ட அவர் 40-50 முறை நின்றுருக்கார். ராஜீவ்காந்தி எதிர்த்து நின்றுருக்கிறாரு, இந்திரா காந்தி எதிர்த்து நின்றுருக்கிறாரு, எம்ஜிஆரை எதிர்த்து நின்னாருன்னு நினைக்கிறேன் நான். ஸோ இந்த மாதிரி வந்து யாரெல்லாம் பெரிய ஆட்களோ அவங்கள எதிர்த்து நின்றுவார். அதிகபட்சம் டெபாசிட் அப்போல்லாம் 300-400 தானே, அதை எங்கேயோ தேர்த்தி கொண்டு போய் கட்டிட்டு நின்றுவார். இன்றைக்கி இந்த வீரப்ப கவுண்டர் எங்கே போனார்னு யாருக்குமே தெரியாது, அவர் என்ன ஆனார்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் இந்திரா காந்தியை தெரியும், ராஜீவ்காந்தி தெரியும், எம்ஜிஆரை தெரியும், கலைஞரை தெரியும், ஜெயலலிதா தெரியும். ரைட்டா? அப்போ அந்த மாதிரி தான் சிவகார்த்திகேயன் விஜயோட மோதுறதையும் நான் பார்க்குறேன். ஓகே. நீங்கள் அங்கே மோதி ஜெயிக்க போகிறதே கிடையாது, அது வந்து மலை. இவர் என்ன இருந்தாலும் சுண்டைக்காதான், அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. இன்றைக்கி நீங்கள் வளர்ந்து வந்து ஒரு பெரிய ரசிகர் கூட்டத்தை நீங்கள் வச்சுருந்தாலும் கூட விஜயோடு கம்பேர் பண்ணும்போது நீங்கள் சுண்டைக்கா தானே. அதை நீங்கள் ஏன் அவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்கிறது தான் புரியும். ஓகே. இது இப்போ சிவகார்த்திகேயன் விஜய்ன்றதை தாண்டி 2 பெரிய படங்கள், அப்போ திரைகள் வந்து ஒதுக்கணும். இப்போ ஒரு இதில் 5 ஸ்க்ரீன் இருக்குன்னா அதில் 3 ஸ்க்ரீன் 2 ஸ்க்ரீன் ஒதுக்குனாவே இங்கே வந்துட்டு பிரச்சனையாகும். அதுவும் ஜனநாயகனுக்கு அவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அப்போ மொத்தமாக வந்து நமக்கு இண்டஸ்ட்ரியிலே ஒரு பெரிய லாஸ் வராதா 2 படம் ஒன்றா வரும்போது? அது தாங்க விநியோகஸ்தர்களும் திரையரங்க உரிமையாளர்களும் வேண்டான்னு சொன்னது. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, சார் அது பெரிய படம், இப்போ நாங்கள் விஜய் படம் போட்டோம்னா எங்களுக்கு வந்து மொத்த தியேட்டரும் கூட்டம் கூடும், நாங்கள் பெரிய அளவு கல்லாக கட்டுவோம், அப்போ 5 நாள் அந்த கலெக்ஷனை எங்களுக்கு விட்டுருங்க, நாங்களும் இந்த படத்தை பெரிய தொகை கொடுத்து தான் வாங்குகிறோம், அப்போ எங்களுக்கு விட்டுருங்க, நீங்கள் ஒரு 5 நாள் கழித்து வாங்க, எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, அதுக்கப்புறம் உங்கள் படம் வந்து ஓடட்டும், அதுவும் ஓடட்டும் இதுவும் ஓடட்டும் அப்படின்னு அவங்க சொல்லி தான் இப்படி ஒரு தீர்மானத்துக்கு வந்தாங்க. இப்போ சூழ்நிலை என்னவா இருக்குது அப்படின்னா, தெலுங்கு மார்க்கெட்டில் வேறு பெரிய படங்கள் வருது போட்டிருக்கு அந்த டேட்டில். ஓகே. அப்போ பெரிய படங்கள் வருது. ஆமாம், 14ஆம் தேதி வந்து பெரிய படங்கள் வரும்பொழுது 3 பெரிய படங்கள் வரும்பொழுது இதுக்கு தியேட்டர் கிடைக்குமான்னு ஒரு சூழ்நிலை வருது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு 4 நாள் முன்னாடி வந்துட்டோம்னா அந்த 4 நாள் வர்ற கலெக்ஷனே போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க போல இருக்குது. ஸோ அதனால் இப்போ சிவகார்த்திகேயன் கிட்டத்தட்ட நினச்சார்ல, ஒரு 5 நாள் கேப்புங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட விஜய் படத்தோடும் பராசக்தி மோதுதுங்கிறது தானே ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. சிவகார்த்திகேயன் படம் வந்து விஜய் படத்தோட மோதுப்பா அப்படிங்கிறது தானே முக்கியமான விஷயமா இருக்குது. அதைத்தான் அவர் விரும்பினார். இன்னொன்று வந்து ஒரு பெரிய வீரனோடு மோதி தோப்பதுங்கிறது, தோத்தாலும் வெற்றி தான், நான் போய் அவரோட மோதலண்டான்னு சொல்கிறது இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி நினச்சிட்டு வராரு போல இருக்கு. ஓகே. ஆனால் கண்டென்ட்டாக வந்து பராசக்தி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது மாதிரி கட்டாயமா. அது இன்னொன்று வந்து கண்டென்ட் வைஸ் அந்த படம் இந்த ஜென்சி கிட்ஸு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கண்டென்ட்டு, அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. ஒரு ஜனரஞ்சகமான படம், ஒரு அறிவுபூர்வமான படம், அப்படி தான் இந்த 2 படத்தையுமே நீங்கள் பார்க்கணும். இது மக்களுக்கு தேவையான ஒரு படம் தான். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் விஜய் படம் வரும்போது வராமல் இன்னும் தள்ளி வந்துருந்தீங்கன்னா முழுமையாக போய் சேர முடியுமே. நீங்கள் என்ன நினச்சி ஒரு படத்தை கொண்டு வரீங்களோ அதை முழுமையாக மக்கள்கிட்ட கொண்டு போக முடியுமே. நம்முடைய சித்தாந்தம் என்ன, நம்முடைய திராவிட இயக்கம் எப்படியெல்லாம் மொழிப்போர் பண்ணியிருக்கு, இந்தி திணிப்புக்கு எதிராக நம்ம எப்படியெல்லாம் போராடி இருக்கோங்கிறது தான் இந்த கதை சொல்ல போகுது. அப்போது ஒரு நீண்ட வரலாறை நீங்கள் இந்த ஜென்சி கிட்ஸ் மண்டையில் புகுத்த போகிறீங்க. அப்போ நின்று நிதானமாக ஒரு வேலையை பார்க்கலாம்ல. எதுக்கு இவ்வளோ அவசரம், எதுக்கு இவ்வளோ பெரிய படத்தோட மோதி நீங்கள் கொஞ்சம் சேதாரணமாகணுங்கிறது தான் நான் கேட்க வர்ற கேள்வி. ஓகே. இப்போ விஜய் இதை எப்படி எடுத்துப்பாரு? ஏன்னா அவர் தான் துப்பாக்கி கொடுத்தாரு, அடுத்த விஜய் இவர்தான்ற மாதிரிலாம் போச்சு. ஒரு போஸ்டர் ஒன்று பார்த்தோம் நம்ம பிரிட்ஜ் கீழே, அதுலேயுமே பெரிய மேலே ஒரு போஸ்டர் கீழே ஒரு போஸ்டராக இருந்துச்சு. அதுக்குமே சிவகார்த்திகேயன் பெரிய எந்த விளக்கமும் கொடுக்கல. விஜய் இதை எப்படி எடுத்துப்பாரு? கட்டாயமாக எல்லாத்தையும் கவனிச்சுட்டே இருப்பார்ல அவர். இப்போ ரஜினிக்கு ஏன் அவர் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லலைன்னு ஒரு பெரிய போயிட்டுருக்கு டிபேட் ஒன்று போயிட்டுருக்கு. அதுக்கு முதல் வருஷம் சொன்னவர் ஏன் இந்த வருஷம் சொல்லலை அப்படின்னா, இதே ரஜினி கரூர் சம்பவம் நடந்த பிறகு உடனடியாக ஒரு கருத்தை வெளியிடுறாரு. இங்கே அரசியல் ரீதியாகவோ அல்லது ஏதோ ஒரு
மக்களை அட்டென்ஷனை கிரியேட் பண்ணுற அளவுக்கு ஏதாவது ஒரு சம்பவம் நடந்ததுன்னா ரஜினி மட்டும் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு போயிடுவார். நமக்கு எதுக்கு வம்பு, நாம் எதுக்கு கருத்து சொல்லணும்னு. ஆனால் இதில் ஊருக்கு முன்னாடி வந்து கருத்து சொல்லும்போது விஜய் என்ன நினைக்கிறாரு, நம்ம மேலே அவ்வளவு எரிச்சலோடு இருக்கார் அவர். ஸோ அதனால தான் எல்லாருக்கும் முன்னாடியும் வந்து அவர் ஒரு கருத்து சொல்கிறாரு அப்படின்னு மனசில் வச்சுக்கிட்டு கரெக்டாக பிறந்த நாளை ஸ்கிப் பண்ணி போகிறாரு. இன்றைக்கி ஒரு பெரிய டிபேட்டாக மாறுதா? கண்டிப்பாக. இதே மாதிரி நாளைக்கு எங்கேயாவது சிவகார்த்திகேயன் சிக்கும் பொழுது கண்டுக்காமல் போவார், அவ்வளோதானே. ஓ, அந்த சமயம் வரும்போது அப்படியே மாற்றிக்கிற மாதிரி அந்த நேரத்தில் தானே ரியாக்ட் பண்ண முடியும். ஓகே. நீங்கள் சிவகார்த்திகேயனுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்ல முடியுமாங்க? சிவகார்த்திகேயன் பதில் சொல்கிற அளவுக்கு அவர் இருக்கார் இல்லை. அப்போ அவர் வந்து நீங்கள் எப்படி வரலான்னு கேட்பதோ அல்லது அந்த படம் குறித்து பேசுவதோ கூட அவருக்கு இழுக்குதான். அதனால் அதெல்லாம் அவர் கண்டுக்க மாட்டார். ஓகே. இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு நேரடி எதிரி, அதாவது எதிரின்னு அரசியல்னு சொல்லும்போது திமுக தான் அப்படின்னு. ஆனால் நாம் தமிழர் கட்சி பயங்கரமாக கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நாஞ்சில் சம்பத் சேர்ந்ததுக்கு அப்புறமா அவரை பற்றி நிறைய வீடியோக்கள் அவங்க தரப்புலேருந்து வந்துக்கிட்டே இருக்குது. இவரும் பதிலுக்கு பேசிகிட்டே இருக்கார். ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப அவதூறு வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்துறது, ஓப்பனாக சொல்கிறது. இப்போ நாஞ்சில் சம்பத்தை வந்து வாடா போடான்னு சொல்லி சாட்டை திருமணம்னு வீடியோ போட்டு பேசுகிறார். வாடகை வாயன்னு சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே 3000 ரூபா கொடுத்தா அவர் என்ன வேணாலும் பண்ணுவார் அப்படின்னு வீட்டில் இருக்கவங்களை பற்றிலாம் பேசுகிறது. எங்கே போயிட்டுருக்கு அரசியல்? அதாங்க ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இதில். நாம் தமிழர் மேடைங்கிறதுனாலே மேடைன்னா நாகரிகமான மேடை. நாம் அப்படி தான் அதை பார்த்துருக்கோம். ஒரு காலத்தில் திமுக மேடைகளை வந்து இலக்கிய மேடைகள்னு சொல்லுவாங்க, மாலை நேர கல்லூரிகள்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு பல பேர் அங்கே அறிவை புகட்டிய பேச்சாளர்கள் இருந்தாங்க. நான் +2 காலேஜ் படிக்கிற காலத்தில் கிட்டத்தட்ட அதுக்கு ஒப்பான ஒரு மேடையை சீமான் உருவாக்குனார். ஆரம்ப கால சீமான், இப்போ உள்ள சீமானை கேட்காதீங்க. அவரும் ரொம்ப சாட்டை துரைமுருகனோட கேவலமாக பேச ஆரம்பிச்சார். அது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது எனக்கு. ஏன்னா அவர் பேசின இலக்கியங்கள், அவர் பேசின தமிழ், அதில் நம்மெல்லாம் எவ்வளவு ஆர்வமாக அவர் பேச்சை கேட்டோங்கிறது எனக்கு தான் தெரியும். நான் தினந்தோறும் அவர் எங்கெல்லாம் பேசுகிறாரோ அந்த பேச்சை கேட்குறதே என்னுடைய அன்றாட வேலைகளில் ஒரு வேலையாக வச்சுருந்தவங்க நான். ஓகே. ஸோ அப்படிப்பட்ட நான் இன்றைக்கி அவர் பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது அருவருப்பாக இருக்குது. இவராக இப்படி பேசுகிறாருன்னு இருக்குது. அப்போது அந்த கட்சியே டோட்டலாக கன்ஃபியூஸ் ஆகி கிடக்கு. ஒரு ஆள் வந்தோடனே, அரசியலுக்கு வந்தோடனே வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுட்டு சாவுறது இருக்குல்ல, அதை வந்து நம்ம அங்கே தான் பார்க்குறோம். அது தேவையில்லையே. அரசியலை கண்ணியத்தோடு அணுகுங்க. நாஞ்சில் சம்பத் வந்து பல கட்சிக்கு போகிறவர்னு உங்களுக்கு தெரியுதில்ல, அவர் ஏன் விமர்சனம் பண்ணுறீங்க? உங்கள் பார்வையில் அவர் ரொம்ப சின்னவர் தானே, கடந்து போக வேண்டியது தானே. அவர் எதுக்கு அவ்வளவு அசிங்கமாக அவ்வளவு இழிவாக பேசணும்? அவர் அன்னைக்கு ஆர்ஜே பாலாஜியுடைய பழைய வீடியோ ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். அதில் அவர் சொல்கிறாரு, என் படத்தில் வந்து நாஞ்சில் சம்பத்தை நடிக்க வைக்கணும்னு நினச்சேன்னா, சரி அவர் வீட்டுக்கு போய் கேட்கலான்னு சொல்லிட்டு போனால் மொத்த வீடே 600 ஸ்கொயர் ஃபீட்டு தான், அது கவர்மெண்ட் கொடுத்த வீடு. அங்கே தான் இருக்கார் அவர். அப்படி பேசும்போது சம்பளம் எவ்வளோ கொடுக்குறதுன்னு பேச்சு வரும்போது என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுங்கன்னு சொல்கிறாரு. இத்தனை வருஷமாக 25-30 வருஷமாக ஒருத்தர் அரசியலில் இருக்கார். அவர் நினச்சா என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். இன்றைக்கி ஒரு அரசியல் பேச்சாளர் வளர்ந்து வர்றவரே தினந்தோறும் 10 மனுவை வாங்கி அந்த 10 மனுவுக்கும் ஒரு தொகையை வாங்கி வச்சுக்கிட்டு இங்கே போய் ஒவ்வொருத்தட்டையாக கையெழுத்து வாங்கி நிறைவேற்றிட்டு இருக்கும் பொழுது இவர் நினச்சா என்னெல்லாம் பண்ணியிருக்கலாமே. அப்போ கடைசி வரைக்கும் ஏழையாகவே இருக்கிற ஒரு அரசியல்வாதியை பார்த்து நீங்கள் கேவலமாக சிரிக்கிறீங்க, கேவலமாக பேசுகிறீங்கன்னா அந்த கேவலம் முழுக்க அவருக்கு போய் சேர போகிறதில்ல. அது அப்படியே திருப்பி ரிவர்ஸ் ஆகி உங்களுக்கு தான் வரப்போம். ஓகே. இப்போ கடந்த வாரம் வரைக்குமே ஒரு திமுகவுக்கு தான் பேசிகிட்டு இருந்தார். ஆனால் அப்போல்லாம் வந்து நாம் தமிழரில் தனி வீடியோ போட்டு அவர் திட்டுற அளவுக்குலாம் எதுவுமே அவங்களுக்கு கோவம் கிடையாது. ஆனால் இப்போ வெளியே வந்ததுக்கப்புறம் திமுக கூட அவங்களை திட்டுற மாதிரி தெரியல. ஆனால் நாம் தமிழர் திட்டுறாங்கன்னா இது என்ன அசைன்மெண்ட்டா இல்லை ஒர்க் எதுவும் கொடுத்துருக்காங்களா? ஒரு மேடையில் கலைஞர் பேசினார், நானும் திராவிடர் கழகம், அதாவது திமுகவும் திராவிடர் கழகமும் இரட்டை குழல் துப்பாக்கின்னு பேசினார். இன்றைக்கி திமுகவும் நாம தமிழரும் இரட்டை குழல் துப்பாக்கியாக மாறி இருக்காங்க. குண்டுகளை வந்து விஜயை நோக்கி செலுத்திட்டு இருக்காங்க. அப்படி தான் அதை எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ ஒரு சீமான் வரும்பொழுது ஒரு திராவிட கொள்கைகளுக்கு எதிராக நான் வந்து தமிழ் தேசியத்தை கட்டமைப்பேன்னு வந்தார். திராவிடத்தினுடைய தலையாய இடம் வந்து திமுகங்கும்போது திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணார். இன்றைக்கி எங்கே போச்சு அந்த கொள்கை கோட்பாடு எல்லாமே எங்கே போச்சு? ஏன் அங்கே விட்டுட்டு இங்கே சண்டை போட்டுட்ருக்கீங்க? நடுநிலையாக ஒருத்தன் பார்க்குறவன் இந்த கேள்வியை கேட்பான்ல, அது யாருக்கு பின்னடைவு? வாங்கியிருக்கிற சொற்ப வாக்குகளும் இல்லாமல் போக போகிறீங்க, அவ்வளோதான். ஓகே. இப்போ டிவிக்கோட சின்னம் என்னவா இருக்க போகுது அப்படின்றது பெரிய பேசு பொருளாக இருக்குது. ஒரு பக்கம் விசிலுன்னாங்க, அதுக்கப்புறம் ஆட்டோன்னாங்க, அப்புறம் யானைன்னாங்க. அது தொடர்ந்து போயிட்டே இருக்குது. ஆனால் வந்து அவங்க மறைமுகமாக செங்கோட்டையன் சொல்கிறாரு, அந்த சின்னம் வெளியே வந்துச்சுன்னா அவ்வளோதான் இந்தியாவே அதிரும் அப்படிங்கிறாரு. அப்படி என்ன சார் சின்னத்தை கொடுங்க? நீங்கள் எந்த சின்னம் கொடுத்தாலும் இந்தியா அதிரும். அதெல்லாம் ஒன்றும் அவங்களுக்கு ஒன்றும் இந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்குறதோ
அந்த சின்னத்தை இன்னும் கொஞ்சம் பதிய வைக்கிறதா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு மேடையில் விஜய் இப்படி காமிச்சிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால் அவர் வந்து உங்களுக்கு நீங்கள் பேரதிர்ச்சி காலாவீங்க, ரொம்ப வந்து உங்களுக்கு அப்படியே மிரண்டு போயிடுவீங்கன்னு சொல்கிறதெல்லாம் சும்மா ஒரு ஆர்வத்தை கிரியேட் பண்ணுறதுக்காக சொல்கிறாரு. பட் அந்த நேரத்தில் தான் அவங்க ஒரு சின்னம், ஒரு 3 சின்னம் கொடுத்தா இல்லை நீங்கள் ஒன்று செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்ல போகிறாங்க. அது இவங்க எதை செலக்ட் பண்ண போகிறாங்க, அவங்க எதை கொடுக்க போகிறாங்க, அதெல்லாம் தெரியல. அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே. இப்போ செங்கோட்டையன் அவர்கள் வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்க. இப்போ ரீசெண்டாக அந்த செயற்குழு கூட்டத்தில் அவர் உட்கார ட்ரை பண்ணுறாரு. ஆதவ் உட்கார்றாரா, இவர் உட்கார்றாரான்னு பார்த்துட்டு அவர் உட்கார்றாரு. இங்கே என்னன்னா, அவர் வந்து எம்ஜிஆர் காலத்துலேயும் ஜெயலலிதா காலத்துலையும் அரசியல் பண்ண ஒருத்தர். இங்கே பாருங்க, ஆதவர்ஜனா உட்கார வரைக்கும் வெயிட் பண்ணி உட்கார்றாரு. இவருக்கு இந்த நிலைமையா அப்படின்ற பாட்டெல்லாம் போட்டு எடிட்லாம் பண்ணுறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சபை நாகரிகங்க அது. சபை நாகரிகம் இல்லாதவன் தான் அதை குறைய பார்ப்பான். இப்போ ஒரு கல்யாண விருந்தில் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, நம்ம ரொம்ப சின்ன ஆள், பக்கத்தில் ஒரு பெரியவர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பார். அவர் சாப்பிட்டு முடிச்சிருப்பாரு, நமக்காக உட்காந்துருப்பார். அதுதானங்க பண்பு. அதை வந்து அவர் அந்த நீண்ட காலமாக அந்த பண்பின் அடிப்படையில் எல்லாரும் உட்காரத்துக்கு முன்னாடி நம்ம உட்காரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஒரு பெரிய மனுஷனை நீங்கள் பாராட்டுறதை விட்டுட்டு எதுக்கு இப்படி திட்டுறீங்க? நிஜமாக அது பாராட்ட வேண்டிய செயல் தானே. கண்டிப்பாக. நீங்கள் எதுக்கு அதை கேவலமாக பார்க்குறீங்கன்னு தான் எனக்கு புரியலையே. அப்போ உங்கள் புத்தியிலேயே கேவலம் மட்டும்தான் இருக்கா? எதையுமே பெருமையாக பார்க்க மாட்டீங்களா? இவ்வளோ பெரிய மூத்த அரசியல்வாதிரா, நேற்று வந்த ஒரு கட்சி, இளைஞர்கள் நிறைந்திருக்கிற ஒரு கட்சி, அந்த கட்சியோட அவர் எப்படி ஜெல்லா இருக்காருன்னு தான் நீ பார்க்கணும். அதை விட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் பண்பு, தமிழனின் பண்புங்க அது. கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும். நன்றி. நன்றி.